சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ மனோஜ் ரொம்பவே ஃபீலிங்கில் இருக்கார். பணம் கிடச்சி கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே என்கிட்ட வந்து பணத்தை அடிச்சிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்கார். மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. சார் இந்த மாதிரி நீங்கள் ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றி 30 லட்சத்தை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயமா ஏமாந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கனடாவுக்கு வேலைக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கினாங்க, திடீர்னு பார்த்தா அப்படி ஒரு ஏஜென்சியே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்களா படிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நான் 7 டிகிரி படிச்சிருக்கேன் சார் அப்படிங்கிறாங்க. 7 டிகிரியும் படித்தும் நீங்கள் முட்டாளாக தான் இருக்கீங்க. இப்போ தான் ஒரு ஜீவான்னு ஒரு பொண்ணுகிட்ட பணம் ஏமாந்துட்டீங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தீங்க, நாங்கள் பணத்தை வாங்கி தந்தோம். இப்படி ஒவ்வொரு பெட்டிஷனாக நீங்களே கொடுத்துட்ருப்பீங்க, உங்களுக்கே போலீஸ் விசாரிச்சுக்கிட்டே இருக்கணுமோ, இதான் எங்களுக்கு வேலையா, வேறு வேலை இல்லையா அப்படிங்கிறாங்க. சார் நல்லா இருப்பீங்க சார், அப்படியே கண்டுபிடிச்சி கொடுங்க சார், 30 லட்ச ரூபா நான் கஷ்டப்பட்டு வாங்கின பணம் சார் அப்படிங்கிறாங்க. நீ கஷ்டப்பட்டு வாங்கலையா, உங்கள் அப்பா உழைப்பு, அதனால தான் அதோட அருமை தெரியல, ஒவ்வொருத்தட்டையாக தொலைச்சிட்டேன்னு இருக்க, எப்படி தொலைச்சி சொல்லு, எவிடன்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் அந்த ஏஜென்சியில் வந்து ஆள் எடுக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எஸ்எம்எஸ் வந்துச்சு, மெயிலும் வந்துச்சு, அதுபோக லோக்கல் பேப்பர்லேயும் வந்திருக்கு போல், அது எனக்கு எந்த பேப்பர்னு தெரியல. இன்டர்வியூ வந்தவங்க தான் சொன்னாங்க, நானும் இன்டர்வியூ போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க கனடாவில் வேலை, 5 லட்ச ரூபா சம்பளம், அங்கே தங்குறதுக்கு நீங்கள் 10 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கும், டெபாசிட் கட்ட வேண்டியிருக்கும், வேலைக்கு போகிறதுக்கு நீங்கள் 20 லட்ச ரூபா கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னாங்க. மொத்தமாக 30 லட்ச ரூபா கேஷாக கொடுத்தோம் சார். இப்போ வந்து போய் பார்த்தோன்னா அங்கே அப்படி ஒரு ஏஜென்சி இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த லாட்ஜ் ஓனர்கிட்ட கேட்டால் அவங்க 2 நாள் வாடகைக்கு எடுத்தாங்க, போயிட்டாங்க, அவங்க யார் என்ன வரணும்னு தெரியலை அப்படிங்கிறாங்க. உடனே சரி இது சம்மந்தமாக நாங்கள் விசாரிக்கிறோம், ஆனால் எவிடன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது மனோஜ். ஏன்னா ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கி தந்தேன் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் மாற்றி கொண்டு போயிருக்காங்க, வச்சுருக்காங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்துச்சு. ஆதாரம் இல்லாமல் நாங்கள் என்ன செய்ய முடியும், கோர்ட் கேட்க முடியல எங்ககிட்ட, ஆதாரம் இல்லாமல் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் சரி வராது, நீங்கள் ஆதாரம் இருந்துச்சுன்னு திரட்டுங்க அப்படிங்கிறாங்க. சரி சார், ஏதாவது வீடியோ யார்ட்டையாவது இருக்குமா, என் கூட சேர்ந்து நிறைய பேர் இன்டர்வியூ வந்தாங்க, அவங்கள தொடர்பு கொள்ள முடியுமான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரி, அப்படியான தகவல் கிடைச்சாலோ அல்லது ஏமாற்றம் பண்ணக்கூடியவங்க நேரில் பார்த்தாலோ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கள், அப்புறம் வேணால் ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். ஆனால் இப்படிலாம் இருக்காதீங்க. உங்கள் மனைவி வந்து நல்லா படித்தவங்க, நல்ல அறிவாளி தானே, அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் செஞ்சுருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நானும் அவர்கிட்ட சொல்லி தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்கீங்க. சரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் தான் பார்க்க முடியும். முன்னாடி நான் எஃப்ஐஆர் போட்டேன் வச்சேன் அப்படின்னு சொன்னாக்கா ஆதாரம் இருந்துச்சு செய்யலாம், இப்போ ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. சார் பெட்டிஷன் கொடுத்தா மறு ரசீது கொடுக்கணுமா சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கொடுத்தது உண்மையானே எங்களுக்கு தெரியாது, பிறகு இதில் நீங்கள் எப்படி ரசீது கேட்பீங்க அப்படிங்கிறாங்க. சார் சட்டம் என்னென்னு தெரியுங்களா அப்படிங்கிறாங்க. இவ்வளோ வாய் பேசிகிட்டு இருக்காதீங்க. நான் வந்து சட்டப்படி பணம் வாங்கி கொடுக்குறதுக்கு இல்லை ஏறி ஆள் இல்லை நாட்டில், சட்டப்படி எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா கேஸை போடுவேன், கோர்ட்டுக்கு அனுப்பி தான் எனக்கு வேலை. நான் அன்றைக்கி உனக்கு மனசாட்சி ரீதியாக தான் செஞ்சேன். அந்த பொண்ணும் ஃபாரினில் இருக்குன்னு சொல்லுது. சரி, பொண்ணு ஃபாரின் போகிறதுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது, அது போக நீனும் இப்போ தான் புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்க, உன் வாழ்க்கைக்கு அந்த பணம் உதவுமேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா நீ என்னன்னா அதையும் தொலைச்சிட்டு வந்து மறுபடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்க, போடா போ வேலையை பார் அப்படிங்கிறாங்க. உடனே சார் பெட்டிஷன் கொடுத்துட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. பெட்டிஷன் கொடுத்துட்டு அதனால் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் ரொம்ப சோகமாக இருக்காங்க. அப்போ ரோஹிணி வராங்க. ஏன் மனோஜ் ரொம்ப சோகமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நம்ம ஏமாந்துட்டோம், பணத்தை கட்டினோம்ல அந்த ஏஜென்சிக்கு, அவங்க ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ராமன்ட்டு ரூமில் அழுகிறாங்க. இது சவுண்டை கேட்டோன்னா விஜய் என்ன சவுண்டு கதை திறங்க அப்படிங்கிறாங்க. கதை திறங்கம்மா, 30 லட்ச ரூபா ஏமாந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. 30 லட்ச ரூபா ஏமாற்றிட்டேன், அவன்கிட்ட 30 லட்சம் அப்படிங்கிறாங்க. அப்பா பணம் 27 லட்ச ரூபா இருந்துச்சு, அந்த ஜீவாட்டை ஏமாற்றும் போது இப்படி பண்ணிட்டே வச்சுட்டேன்னு சொல்லி சேதனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், அவள் வட்டி மூலமாக சேர்த்து 30 லட்சமாக தந்துட்டா, அந்த பணத்தை நான் ஒரு ஏஜென்சியில் கட்டி ஏமாந்துட்டோமா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ரோஹிணி அப்பா பணம் தரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்பா தரல, நம்ம அப்பா பணம் தாம்மா அப்படிங்கிறாங்க. டேய், அப்பா பணத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றி அலைஞ்சிருக்கேன், இந்த ரோஹிணி எங்களை ஏமாற்றி அலைஞ்சிருக்கானே, இதுதான் ஃபாரின்லேருந்து வந்து பணமோ, முத்து அன்னைக்கே கேட்டான், எப்படி உன் அக்கௌண்ட்டில் பணம் வரும்னு சொல்லிட்டு. நான் அப்போவுமே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, என்ன ரோஹிணி அப்பா பெரிய பணக்காரர், எப்படினாலும் செஞ்சுருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் வாயிலேருந்து வரது பூராமே ப்ராடாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே நம்மளை என்ன சவுண்டு அங்கே அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் பணத்தை கிடச்சியுமே இந்த மனோஜும் ரோஹிணி சொல்லாமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஆமாப்பா உங்கள் பணம் காணாமல் போச்சுலப்பா, அது கிடச்சிருச்சு, அந்த பணத்தை நான் ஒரு ஏஜென்சியில் கட்டினப்பா, அதுவும் அவங்க ஏமாற்றி போயிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க. டேய் நீங்களாம் மனுஷனாடா, பணம் தான் அலைவியா, பணம் கிடச்சிருக்கலாம் ஒரு வாரத்துக்கு, எப்போ பணம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்ல போகிறேன், சரி உனக்கு தானே நான் பிஸ்னஸ் பண்ண தந்தேன், அது மாதிரி இருந்தானே சொல்ல போகிறேன்,
இல்லை வேறு யார்கிட்டையும் வாங்கி கொடுக்க போகிறானா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோஹிணிக்கு ஓடுது, ஓஹோ அங்கிள் வந்து மனோஜ் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் இந்த பணம் நஷ்டமோ, நம்ம வந்து வீட்டில் சொல்லிட்டே செஞ்சுருக்கலாமோ, இன்றைக்கி வேறு பணம் அப்போ தொலைஞ்சிருச்சுங்கும் போது பெரிய பிரச்சனையாகுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ முத்து வந்துடுறாரு. என்னப்பா எதுவும் பிரச்சனையாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் அவன் என்ன பண்ணி வச்சுருக்கான் பார்த்தியாடா, ஒவ்வொரு நேரமும் நான் ஒன்றையும் சத்தம் போட்டுட்ருப்பேன், அவனை எதுவும் சொல்லாத வைக்காதன்ட்டு, ஆனால் அவன் பண்ணது எல்லாமே அப்படி தான் இருக்குது. என் உழைச்ச பணம் 27 லட்ச ரூபாயை கொடுத்து ஏமாந்தாம்னு சொன்னாம்ல அப்படிங்கிறான். ஆமாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அதை வாங்கிட்டானா, வாங்கி இவன் வந்து மறுபடியும் வேறு எங்கேயோ கொடுத்து ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. எப்பா இவனுக்கு வேறு வேலையே இல்லை, உண்மையிலே போய் சொல்லிட்டு இவங்கப்பா வாங்க முடியும், இவனால் வாங்க முடியுமாப்பா அப்படிங்கிறாங்க. டேய் போலீஸ் ஸ்டேஷனில் தான்டா வாங்கினேன் அப்படிங்கிறேன். என்றைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. தேதியை சொல்கிறாங்க. அன்றைக்கி நானும் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நின்றேன் அப்படிங்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் தான் நின்றேன், வாங்கினேன், முதல்ல வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ வேங்கின பணத்தை பத்திரமா வைக்க மாட்டேடா, அப்பாட்ட வந்து கொடுக்க மாட்டேடா அப்படிங்கிறாங்க. நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு ஜெயிச்ச அப்புறம் அப்பா கொடுக்கணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவங்க ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி வரலமா அப்படிங்கிறாங்க. பையன் அப்படி தலை நீட்டுதாங்க. சூப்பராக நடிக்கிறீங்க, உங்கள் ஃப்ராடு தனத்துக்கு இதுவே என்ட்ரி கார்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓவராக படம் போட்டுட்ருந்தீங்க, அதான் படம் ஓடலை. சரியா மேடம், எங்கள் அம்மாவுக்கே தெரிஞ்சு போச்சு உங்கள் லட்சணம், இன்னும் உங்கள் படம் ஓடாதில்லை அப்படிங்கிறாங்க. ரோஹிணி இன்னுமே வந்து உன் பொய்க்கெலாம் நான் ஆடப்பட மாட்டேன், நீ சொல்லது பூரா நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். மலேசியாலேருந்து வந்தார் எங்கள் மாமான்னேன், எங்கள் அப்பா பணம் அனுப்புனாருன்னேன், வச்சாருன்னேன், போனாருன்னேன், இப்போ கேட்டால் எல்லாமே பொய்யா இருக்குது, இனிமேல் நான் நம்ப தயாராக இல்லை. இனிமேல் வந்து நான் சொல்லதை நீ கேட்டால் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கணும், ஏன்னா நீனும் மனோஜ் வீட்டு விட்டு வெளில போயிருங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அம்மானு நீ கூடாடா, உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து என்னடா பிரயோஜனம், எல்லாரை விட நீ தான் என் பிள்ளை, என் பேரை காப்பாற்றுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு நிமிஷமும். ஆனால் நீ வந்து எப்படிலாம் அசிங்கப்படுத்தணுமோ அந்த குடும்பத்தை அப்படி படுத்துகிற. ஒரு நேரம் என்னன்னா பிச்சை எடுக்கிற, இன்னொரு நேரம் என்னன்னா ஒரு பொம்பளை பணத்தை கொடுத்து ஏமாறுற. இப்போ என்னன்னா இன்னொரு ஏஜென்சியில் பணம் கட்டினேன், அது ஏஜென்சியே இல்லையா, அவங்க வந்து எங்களை எங்களை மாதிரி ஏமாற்றுறதுக்கு இப்படி கட்டியிருக்காங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுதேன். எதை தான் நம்ம ஒன்றும் நம்புவது மாதிரி இல்லை, அதனால் நீங்கள் 2 பேரும் வீட்டு விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நாங்கள் வந்து என்ன தப்பு செஞ்சோம் வீட்டுக்கு விட்டு வெளியே போகிற அளவுக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அம்மா நீங்கள் ஒரு தப்பு செய்யலாமா, செய்கிறது பூராமே கரெக்டாக செஞ்சுருக்கீங்க, அதனால தான் அம்மா அப்படி பேசுகிறாங்க. பார்த்துக்கிட்டா மனோஜ் எல்லா நேரமும் அம்மா உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்போ அவங்களே உன்னை வந்து மறுதளித்து பேசுகிறாங்கன்னா காரணம் என்ன, நீ சரியாக இல்லை, அது மட்டும் தான் உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை ரொம்ப சோகமாக உட்கார்றாரு. உடனே என்னப்பா எதுவும் செய்தாப்பா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. மீனை தண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. உடனே தண்ணி குடிச்சிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை, டேய் பணத்தை வாங்கினேன் ஏதாவது பிரயோஜனப்படுத்தினாலும் எனக்கு மன சந்தோஷமாக இருக்கும், அதையும் கொண்டு இங்கேயே தொலைச்சிட்டு வந்துருக்கேடா, என்னடா நியாயம், இல்லைனா வீட்லேயாவது கொடுத்து வச்சு 4 பக்கம் விசாரிக்க வச்சு ஒரு வேலைக்கு சேரணும், பணம் கொடுத்து சேர்கிற வேலையடா, தன்னுடைய உழைப்புக்கும் தன்னுடைய படிப்புக்கும் இல்லாத வேலை, அந்த பணத்துக்கு கொடுத்து வேலை சேரணுமாடா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், எனக்கு அது தெரியாமல் தான்ப்பா அப்படி செஞ்சுட்டேன், 5 லட்ச ரூபா சம்பளம்னு நான் வந்து மிரண்டுட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உனக்கு பணம்னு நினச்சா அப்படி தான் இருக்கும், வெறும் 5000 உழைச்சாலும் அந்த 5000 ரூபாய்க்குள்ளே எப்படி குடும்பம் நடத்தலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு புரியணும். முதல்ல எனக்கு சம்பளமே 1200 தான், அந்த 1200 வச்சு தான் உங்களை குடும்பத்தை நடத்தினேன், உங்களெல்லாம் படிக்க வச்சேன், இருக்கிற பணத்தை வச்சு சிக்கனமாக வாழ்க்கையை கொண்டு போகணும், அதுதான் வாழ்க்கையாக இருக்கும். அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் மறுபடி இழந்துட்டு இருக்கேன், இந்த பணத்தெல்லாம் மீட்க முடியுமா என்னமே அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்பா, இந்த பணத்தை இந்த மாதிரி மறுபடியும் வாங்கி தந்துடுவாங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், கிழிச்ச ஒரு வாங்க முடியாது, சரியா, கிடைச்சா லாபம் தான், கிடைச்ச பணத்தையும் கெடுத்துருக்கேடா, அந்த ஜீவா பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கணும்னு சொல்கிறேன், அந்த ஜீவா பொண்ணுகிட்ட கிடைச்ச பணத்தையாவது பத்திரமாச்சியா அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் முத்துக்கு வந்து தான் வந்து காரில் கூப்பிட்டு போகிற அந்த ஜீவா தான் இந்த ஜீவான்னு அவங்களுக்கு தெரியலை. இந்த சூழ்நிலையில் மனோஜ் சொல்கிறார், இன்னும் இந்த மாதிரி நடக்காதுப்பா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், இன்னமும் நடக்கிறதுக்கு இங்கே பணம் இருக்குது, வழக்கம் போல் உன் பாட்டில் போய் பார்க்கில் போய் தூங்கு, உன் பொண்டாட்டி பார்லரில் வேலை பார்த்து உனக்கு வந்து சோறு போடுவான் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இன்னும் அது நடக்காதுங்க, பார்லர் கல்லாவில் நான் தான் இருப்பேன், வரவு செலவு நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. என்னட்டி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் உண்மை, சரியா, நாளையிலேருந்து பார்லரில் நான் தான் இருப்பேன், என்ன வரவு செலவு நான் தான் பார்ப்பேன், அப்படி இருக்குதா இருந்தால் நீங்கள் எங்கே இருக்கலாம், சரியா, நீங்கள் என்னென்ன போய் சொல்லி வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, உங்கள் அப்பா ஃபாரினில் ஜெயிலில் இருக்காருன்னு சொல்கிறேன், அதுவும் உண்மையானு எனக்கு தெரியலை, எல்லாம் தெரியணும் அப்படின்னா உன்னை பற்றி தெரியணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உன் பார்லரில் தான் இருப்பேன், ஏன்னா வரவு செலவு நான் தான் பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ரோஹிணிக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஆகா, பார்லரே ஓனரே வேறு, நான் ஏன் பார்லர்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணிகிட்ருக்கேன், இந்த ஆன்ட்டி வேறு பார்லர் உள்ள கல்லால் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தாப்புல கொண்டு போகிறாங்க. ஆன்ட்டி பார்லர் வந்து பெயிண்ட் அடிக்க விட்ருக்கேன், இன்னும் 1 வாரத்துக்கு பெயிண்டிங் வேலை இருக்கும், அதுக்கப்புறம் தான் பார்லர் திறப்பேன் அப்படிங்கிறாங்க.
ஒரு வாரம் இல்லை, 10 நாள் கழிச்சுனாலும் பார்லர் துறை, 10 நாள் கழிச்சு நான் தான் கல்லாவில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு சரியான சிரிப்பு. சூப்பர்மா சூப்பர்மா, தீர்ப்பு செம தீர்ப்பு, நடமா செம தீர்ப்பு, செம தீர்ப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்துக்கிட்ட நான் சொல்கிறாங்க, விட்றா அங்கே போன அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நீ பார்லரில் போய் கல்லால் ஏறு அப்படிங்கிறாங்க. அங்கிள் இவங்க கல்லாவில் தான் சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, அது உங்கள் ஆன்ட்டியோட கதை, உங்கள் கதை, நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வெளில போகிறாரு. உடனே முத்து பின்னாடி அப்புறம் பண்ணி கவலைப்படாதப்பா, போன படம் வந்துரும்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, பணமே வராட்டிலும் பரவாயில்லை, வாழ்க்கையை அவன் கற்றுக்கொண்டா சரி தான். என்ன, போன பணமாகவே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் அதை எதிர்பார்க்காம உழைச்சி சாப்பிடுது. ரவியும் அப்படி தான். இந்த மனோஜ் மட்டும் அந்த பணத்தையே பிடிச்சிக்கிட்டு அடுத்தவங்க உழைப்பை நம்பிக்கிட்டே இருக்கானா, அது எவ்வளோ காலத்துக்கு தொடரும்னு எனக்கு தெரியலை. அவன் வாழ்க்கை என்னாச்சு தான்ப்பா பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் தான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு கட்டிருக்கேன் வச்சுருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானப்பா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை முத்து அப்படிங்கிறாங்க. எனக்கு அப்படி தான்ப்பா தோணுது, அந்த பொண்ணை பார்த்தாலே ஃப்ராடு பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் வாயிலேருந்து வருது எல்லாமே பொய்யா இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி முத்து, நம்ம அதை சொல்ல வேண்டாம், அவன் மனைவி ஆகிட்டா, நம்ம வீட்டு பிள்ளையாகவும் போனான், என்ன சரி, இனிமேல் அவங்க சுதாரிப்பாக இருந்து நல்ல மாதிரி இருந்தால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ரொம்ப சோகமாக போகிறாங்க. வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலைகிட்ட கேட்குறாங்க பரசு, என்ன பரசு அண்ணாமலை ரொம்ப சோகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த மனோஜ் பேருக்கு தான் கொஞ்சம் கூட பொறுப்பு வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. ஏன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை, 27 லட்ச ரூபா காணாமல் போச்சுல்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு பொண்ணுகிட்ட கொடுத்து ஏமாந்துட்டான்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பணத்தை அவன் வாங்கியிருக்கான், வாங்கின பணத்தை அவன் அக்கௌண்ட்லேயே வச்சுருந்துருக்கான். அதை கூட வீட்டில் சொல்லலை. பெற்ற பணம் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், என் உழைச்ச பணம் என்கிட்ட சொல்லிட்டப்பா, அந்த பணத்தை வாங்கிட்டேன், என்கிட்ட தான் இருக்குது, நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பணத்தையும் இன்னொரு பக்கம் கொடுத்து ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. ஏன் நம்மளே இப்படி இருக்கான் அந்த மனோஜ், 7 டிகிரி நீ படிக்க வச்சுருக்க, இப்படி யாராவது செய்வாங்களா? அவன் 3 பசங்களே அதிகம் படிக்க வச்சு அவன் தான், அதிக செலவு பண்ணதும் அவன் தான், அவன் கல்யாணத்துக்கு நீ அவ்வளோ செலவு பண்ணியிருக்க, இவ்வளவு பண்ணியும் அவன் இதை வருத்தப்பட மாட்டேக்கான ஏன்னா அப்படின்னுட்டு இருக்காங்க. என்ன சொல்லனே தெரில, நான் வேறு உன் மகளை மூத்தவளை மனோஜ் கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நினச்சேன், அதுவும் நடக்காமல் போச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ நீ நினைப்பல அரசு, இந்த மாதிரி பையன் நீ பொண்ணு கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் சரியாக தான் பண்ணியிருக்கேன், ஒரு வேளை உன் மகளை கட்டி வச்சு அவன் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாலும் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணாமலை, உனக்காக நான் பொண்ணு என்ன செஞ்சாலும் நான் பொண்ணை கொடுத்துருப்பேன். 2வது பொண்ணை ரவிக்கு கேட்கும்போது உன் வீட்டம்மா பணத்துக்கு தான் கொடுக்கல, பயந்து போய் அப்படிங்கிறாங்க. சரி நீ கொடுக்காது நல்லது தான், ரவி பொண்டாட்டி மாதிரி நல்ல பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு கிடச்சிருக்க மாட்டாளா, ஏன்னா நீ எனக்கு நண்பனாக இருந்தாலும் உறவு முறை மாதிரி நம்ம என்றைக்கும் நிலச்சி நிற்போம், அந்த ரவி பொண்டாட்டி வந்ததுனால கூடுதலாக ஒரு உறவு வருதுல்ல அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை வாங்கணும் யாருக்கும் வராது, என்ன மைனஸ்னாலும் நீ ஒரு தன்னிலையை மாற மாட்டுக்க, நீ தான் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. இல்லை பரசு, நம்ம அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன செய்ய போகிறோம், அந்த வாசுதேவன் நீ எத்தனை முறையோ பேசியிருக்கான், அவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் அவன் பொண்ணை என் பையனை காதலிக்க வச்சேன் போயிட்டேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எத்தனை வாட்டி திட்டிருக்காரு, நீனும் பார்த்துருக்க. ஆனால் நான் ஒரு நாளும் அந்த மாதிரி நானும் ஈடுபட்டதில்லை, என் பிள்ளையும் ஈடுபட்டதில்லை. அந்த பொண்ணு தான் ரவி வேணும்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சிருக்கு, அது இப்போ தான் தெரிய வருது. நானும் ரவி மேலே ரொம்ப நாளாக கோவமாக தானே இருந்தேன், உனக்கு தெரியுமில்ல, இப்போ தான் அது தெரிய வருது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போகிறாங்க. உடனே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டா. இல்லை நம்மளை கொஞ்சம் நீ இருந்து போ, நீ வீட்டுக்கு போனால் இப்போ மனசங்கடப்படும், நான் இப்போ ஒரு சுக்காபி சொல்லியிருக்கேன், 2 பேரும் சுக்காபி குடிப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால் பார்க்கு வெளியே சுக்காபி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அதனால் சொல்கிறாங்க, பரசு வேறு எதுவும் கதை உண்டா அப்படிங்கிறாங்க. இல்லை, ஓய்வூதியத்து சம்மந்தமாக ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா, என்னைக்கு அப்படிங்கிறாங்க. யூனியன் ஆஃபீஸ் இன்றைக்கி போய் கேட்போம் டேட் என்னன்ட்டு, நம்மளும் ஆளை போல் போகணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளை சொல்கிறாங்க, எல்லா தொழிலாளியும் போகும்போது நானும் வர மாட்டேனா, வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஃபோன் அடிக்கிறாங்க, அப்பா சாப்பிட வரலன்னு சொல்லிட்டு மீனா சொன்னாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, பரசு பேசிகிட்டே இருந்தான், இங்கே 2 பேரும் சுக்காப்பி குடிச்சு பேசிகிட்டு இருக்கோம், சரிப்பா நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, நீங்கள் டயத்துக்கு சாப்பிட்டு மாத்திரையை போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்து அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மீனா, அம்மா நீங்கள் நேராகிடுச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பாடை கொடுக்குறாங்க. விஜயா சாப்பிடாமே உட்காந்துட்ருக்காங்க. இந்த மனோஜ் இப்படி பண்ணிட்டானே, இந்த ரோகிணி வேறு இவ்வளோ போய் சொல்லி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை முறைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, யார் மேலே உள்ள கோவத்தை யார் மேலே காட்டுற, அவன் சாப்பிட தான் வர சொல்கிறான் மீனா, நீ சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே பையன் எழுந்திரிச்சி போய் உட்காடுறாங்க. அத்தை என்னது வேணும் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஏதாவது கொடுத்து மேலே அனுப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே நாம சொல்கிறாங்க, உன் மேலே உள்ள கோவத்தில் பேசலை,
ரோகிணி மனோஜ் மேலே உள்ள கோவத்தில் பேசுகிறாங்க. இப்படி நான் இட்லி நானே எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 3 இட்லி எடுத்து வைங்க, எனக்கு இவ்வளோ இட்லி வேணாங்க அப்படிங்கிறாங்க. சாப்பிடு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 இட்லி வைக்காங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. உடனே மீனா சாப்பிட்டியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் இனிமே தான் அப்படிங்கிறாங்க. நீனும் சாப்பிடுமா ஆளை போல், நீ கொஞ்சம் நேரத்தில் வேலைக்கு போயிடுவேன், நிறைய நேரம் பார்க்குறேன் சாப்பிடாம வேலைக்கு போகிறேன், ஆனால் அது வந்து நல்லது இல்லைம்மா, அந்த வெயில் அடிக்க வெயில் பார்த்தெல்லாம் தெம்பு இருந்தால் தான் போக முடியும் வர முடியும், நல்ல இளநீ குடிமா, நல்ல தண்ணி சாப்பிடு, அப்படின்னா தான் இந்த வெயிலில் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இந்த வெயிலுக்குள்ளே வேணாம் இந்த பூவே வரம் பார்க்கணுமாங்க சார், அதெல்லாம் வீட்டில் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே மருமகன் மேலே உனக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறாங்க. மருமகன்லாம் சொல்லலை, இந்த பூவை வர மாதிரி என்னங்க கிடைக்க போகுது வைக்க போகுது அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் நிப்பாட்டவே மாட்ட, அவள் உழைக்கிறா, மனோஜோ வேறு யாரோ உழைக்கலை, அதை நீ என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது. நம்ம கொண்டு வந்த மருமக வந்து உண்மையாக இல்லை, அதுபோக நம்ம பையன் மனோஜ் வந்து இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு தலை தூக்க முடியல, இவர்கிட்டையும் பேச முடியல, என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துக்கிட்டே சாப்பிட்டு நைஸாக எழுந்திரிச்சு போய் ரூமில் போய் இருந்துக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ இது நினைக்காத, நீ நல்லா சாப்பிட்டு பையன் வேலைக்கு போமா அப்படிங்கிறாங்க. சரிம்மாமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா வேலைக்கு போகிற இடத்துல எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மாம்மா பூ கேட்பாங்க, நான் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டே இருக்கணும், மற்றபடி முன்னாடி மாதிரி சைக்கிளில் கஷ்டப்பட்டு போகிறதோ வரதோ இல்லை, ஹெல்மெட்டு போட்டு தான் போகிறேன், அளவு வெக்கையாக இருந்துச்சுன்னா நின்று தான் போவோம்மா, இளநீ குடிச்சுப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி அதே மாதிரி செய்யுமா, முத்துக்கும் உடலில் ஃபோன் பண்ணி கேட்டுக்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுக்குவோம்மா அப்படிங்கிறாங்க. உடனே முத்துட்டு ஃபோன் அடி சொல்கிறாங்க மீனா, நானும் சாப்பிட்டேன், மாமா சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டேன், நான் வந்து நடமாடும் பூக்கடைக்கு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மீனா பூவை கொண்டு பையை டெலிவரி பண்ணு, அதே மாதிரி நோ பார்க்கிங் பார்த்துக்க, ஏற்கனவே ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலைய முடியாது, அடிக்கடி ஃபைன் கட்ட முடியாது மீனா, நம்மகிட்ட பணமும் அந்த அளவுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி நடக்கவே நடக்காது அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியும் மீனா, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காம தான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு பூவை வேறு பார்க்க போகிறாங்க. இங்கே ரோஹிணிக்கு பயங்கர இது, நம்ம ஒரு வாரத்தில் பார்லர் ஓப்பன் ஆகிரும், அது வரைக்கும் பெயிண்டிங் வேலை நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கோம், ஒரு வாரம் கழிச்சு இந்த ஆன்ட்டி வராங்களா, என்ன செய்யலாம், இதுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. உடனே மனோஜ் சொல்லிட்டாங்க, மனோஜ் நான் வித்யா வீட்டு வரைக்கும் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நானும் வரேன், எனக்கு வீட்டில் இருக்க முடியாது, நான் தனியாக இருந்தேன், எங்கள் அம்மா வந்து ஏதாவது கேட்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, எங்கே போகிறீங்க 2 பேரும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா பார்லர் வரைக்கும் போய்ட்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ எதுக்கு பார்லர் போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை ரோஹிணி போகிறா, கூட போய்ட்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன் மகாராணி வத்தியில் போக மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆகா இந்த ஆண்டி ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, எங்கள் அப்பா பணம் அனுப்புதான்னு சொன்னோன்னே எவ்வளோ சிரித்தாங்க, இப்போ அது உண்மை இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்மளை பழைய மாதிரியே ஒரு மாதிரி முகம் காட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு ஆண்டியை தான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நாள் நீ கூப்பிட்டு போகல, இப்போ எதுக்கு கூப்பிட்டு போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் தான் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு, உன் கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி மனோஜ் நீ போக வேண்டாம், உனக்கு சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாரு. ரோஹிணி நான் போய்ட்டு வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு பைய கிளம்புறாங்க. எப்பா தப்பிச்சு வந்து ஆண்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா வீட்டில் போய் அழுகுறாங்க. ஏன்டி அழுத அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு மனசே சரியில்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற, முன்னாடி நல்லா தானே இருந்த, மனோஜுக்கு பணம் கிடச்சிருச்சு, நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை நான் கனடா போக போகிறோம், அங்கே போக போகிறோம் இங்கே போக போகிறேன்னா இப்போ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. நம்ம கனடாவுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இன்னொருட ஏஜென்சியில் பணம் கட்டி ஏமாந்துட்டாண்டி, அது ஏஜென்சியே இல்லை, அவங்க வந்து இதே மாதிரி நிறைய பேர்ட்ட ஏமாற்றிருப்பாங்க போல், மனோஜும் ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏமாந்துட்டான் போல், அந்த ஜீவா வந்து பணம் தரும் போதே சொன்னான், இந்த பணத்தால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுத்தீங்க பாருங்கன்ட்டு போனான், அவனால் முடிஞ்சதை பாருட்டின்னு. அவள் தான் முடிஞ்சதை பார்த்துட்டாளா, இல்லைனா வந்து இயற்கையாக நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி எதையுமே நம்ம உறுதிப்படுத்தாமல் சொல்லக்கூடாது, போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. சரி ரைட்டு கவலைப்படாத இங்கே இரு அப்படிங்கிறாங்க. சரி ஒழுங்காக வேலைக்காவது போகிறியா அப்படிங்கிறாங்க. இல்லடி வேலைக்கும் போக முடியாது போல், அதுக்கும் வந்து ஆன்ட்டி ஒரு ஆப்பு வச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆப்பு அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கார் பணத்தையே உங்கள் அப்பா அனுப்புனான்னு சொல்லிக்கிட்டு ஏமாற்றினேன், இப்படி ஏமாத்துறவன் என்னெல்லாம் போய் சொல்லி வச்சுருக்குன்னு எனக்கு தெரியாது, அதனால் உன் பார்லரில் நான் தான் கல்லால் இருப்பேன், அப்படி கல்லால் நான் இருக்கக்கூடாது அப்படின்னா நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீனும் மனோஜ் வீட்டை விட்டு வெளில போயிருங்கன்ட்டாங்க, நாங்கள் திடீர்னு எங்கடி போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதைத்தான் உனக்கு படித்து சொன்னேன், தனி கொடுத்தனம் பேர் இப்படி கடந்து கூட்டு குடும்பத்தில் கடந்து சிங்கி அடிச்சுட்டு கிடக்காத, நாளைக்கு நீ சொல்லியிருக்க பொய்யெல்லாம் அந்த உண்மைன்னு தெரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த முத்தோ உங்கள் மாமியாரோ வேறு யாரோ என்ன எதுவும் கேட்டால் கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியாது, நீ ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னேன், இப்போ அது உறுதியாகி போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாடி இப்போ நடக்குது, ஏதாவது வழி சொல்லிடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட வந்துடுவேன், மற்றபடி உனக்கு தெம்பாக இருந்துச்சுன்னா நீ கண்டுக்கிடவே மாட்டேன்,
அப்படின்னுட்டுருக்காங்க. உன்னை விட்டா எனக்கு யார்டி இருக்கா அப்படிங்கிறாங்க. அதை மட்டும் சொல்லிடு. சரி சரி சத்தம் இரு பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். கொஞ்சம் நிதானமா இரு, காஃபி போட்டு வரேன். அன்னைக்கு மாதிரி நான் காஃபி போட்டு வரும்போது சொல்லாமல் அறியாமல் எங்கேயாவது போனையோ அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு பக்கம் போகலடி, இப்போ எங்கள் அம்மாட்ட கூட நான் போக முடியாதுடி, நான் ஒரு பக்கம் போகலை அப்படிங்கிறாங்க. சரி போகாமல் இருந்தால் நல்லது தான், சரி நான் காஃபி போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே போலீஸ் வந்து மனோஜ் கொடுத்த பெட்டிஷனுக்கு உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த லாட்ஜில் போய் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் வெளிநாட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு யாராவது விளம்பரம் பண்ணி ஏஜென்சி நடத்துகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. சார் அப்படி யாரும் வரல, இங்கே வந்து 2 பேர் வந்து ரூம் வேணும்னாங்க, ஏன்னா எங்களை சந்திக்க ஒரு 5-6 பேர் வருவாங்க, அவங்கள மேலே அனுப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஃபைலை கொண்டு போனாங்க. என்ன விஷயம் எனக்கு தெரியாது. வாரவங்கிட்ட வந்து எதுக்கு வந்திருக்கீங்க என்ன வந்திருக்கீங்கன்னு நம்ம கேட்க முடியாது. அவங்க வந்து வருவாங்க, ரூமுக்கு அட்வான்ஸை கொடுப்பாங்க, தங்குவாங்க. 2 நாளா 3 நாளான்னு கேட்போம். இதுதான் எல்லா நாட்டிலையும் நடைமுறை சார். ஆனால் வந்து சட்டப்படி நாங்கள் வந்து ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி வைக்கணும், ஆனால் வந்து யாரும் செய்கிறதில்ல சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் செஞ்சுருக்கணும்ல, வச்சுருக்கணும்ல, உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா அப்படிங்கிறாங்க. சார் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து இல்லை சார், எங்கள் இதில் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ பெரிய லாட்ஜ் வச்சுருக்கீங்க, சிசிடிவி இருக்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை சார் அப்படிங்கிறாங்க. உங்கள் ஓனர்கிட்ட சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் உடனே மாட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி சார் அப்படிங்கிறாங்க. உடனே போலீஸ் வெளில வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பெட்டிஷனுக்கு ஒரு விடையும் கிடைக்க மாட்டேங்க. சிசிடிவியும் இல்லை, சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்தாவது யாருன்னு பார்க்கலாம். இந்த மனோஜ் வந்து பணத்தை ஏமாந்ததுக்கு எதுவும் ஆதாரமும் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. உடனே மேலதிகாரிகிட்ட கேட்காங்க. சார் இப்படி இருக்குது சார் அப்படிங்கிறாங்க. அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஆதாரம் இல்லை நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன சார் பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. முதல்ல வாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ரோஹினிக்கு ஃபோன் அடிக்காங்க. ரோஹினி பணம் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன், வா நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போய்ட்டு வருவோம் அப்படிங்கிறாங்க. நான் வித்யா வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நான் உடனே ஆட்டோவுக்கு வித்யா வீட்டுக்கு வரேன், அங்கேருந்து ஸ்டேஷனுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா வீட்டுக்கு வந்துருக்காங்க. வந்தோடனே வா ரோஹினி போவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் பணம் கிடச்சிருச்சா அப்படிங்கிறாங்க. உடனே வித்யா சொல்கிறாங்க, பார்த்தியாடி என் வீட்டுக்கு வந்து நேரம் உனக்கு பணம் கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாடி, ஸ்டேஷனுக்கு போய்ட்டு ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்ருக்காங்க, அன்னைக்கு மாதிரியே பணம் வாங்கி தந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு, இனிமேல் வந்து சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனோன்னே இன்ஸ்பெக்டர் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோன்னே தருவார் உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு 1 ஹவர் கழித்து வராங்க. வந்தோடனே சார் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்க, ஆமாம் சார் பணத்தை வாங்கிட்டீங்களா, கொஞ்சம் பொறுங்க தம்பி, நீங்கள் பெட்டிஷன் கொடுத்தீங்க, அதில் உண்மைத்தன்மை ஆராயறதுக்கு அந்த லாட்ஜுக்கு போனோம், அங்கே ஒரு ஆதாரமும் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜாவது இருக்கும், யார் பண்ணியிருக்கா என்ன பண்ணியிருக்கான்னு முகத்தையாவது பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை, சிசிடிவியே இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து வேறு வழி இல்லை தம்பி, உங்கள் பெட்டிஷனை வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன் தம்பி, அதுக்கு நீங்கள் என் பெட்டிஷன் வந்து ஆதாரம் இல்லாதனால நான் திரும்பி பெற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு பெட்டிஷனை திரும்பி வாங்கிடு அப்படிங்கிறாங்க. என்ன சார் நீங்கள் போலீஸ் தானே சார், நீங்கள் கண்டுபிடிக்கலாமா சார் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. தம்பி போலீஸுக்கு 1000 வேலை இருக்குது, உன் வேலை மட்டும் வேலை இல்லை, ஆதாரம் இருந்தால் தான் செய்ய முடியும். சரி ஆதாரம் இருக்குன்னா சொல்லு, இன்றைக்கி நான் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறேன். ஆதாரம் இல்லாத போது நான் என்ன செய்ய முடியும், நான் சராசரி மனுஷன் தானே அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சரியான ஏமாற்றமாயிடுது. சரி ரைட்டு, இதுவும் நடக்காதா, இனி என்ன செய்ய போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சோகமாக போகிறாங்க. ரோஹினி என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மனோஜ் எல்லாமே உன்னுடைய அறியாமையில தான், நீ படிச்சிருக்கனே சொல்லாத அப்படிங்கிறாங்க. என்ன ரோஹினி, இன்டர்வியூக்கு நானும் தானே நீ கூப்பிட்டு போனேன், அவங்க வந்து இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், கனடாலே 5 நாளில் போய் இருந்துடலாம் வச்சிடலான்னு சொன்னோன்னு நீ தானே உடனே கெட்டு வை, நம்ம அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன், அதை நம்பி தானே நான் கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை வருது. உடனே இதை ரோட்டில் பார்த்த ஒரு ஆள், என்னங்க 2 பேரும் ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹினி சொல்கிறாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அப்படிங்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கோங்க, ரோட்டில் ஏன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நேராக வீட்டை பார்த்து போகிறாங்க. அவன் போகும்போது, என்ன மனோஜ் நீ எங்கே போனால் அவன் எங்கே போய்ட்டு வரா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. உடனே அண்ணாமலைட்டு போய் அப்பா அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து நீ அப்பான்னு கூப்பிடாத, நான் அப்பாவாக இருந்ததுன்னா அப்பாவாக நான் இருந்திருந்தேன், அப்பாவாக நீ நினச்சிருந்தேன்னா எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி எது உண்மைனாலும் முத்து என்கிட்ட சொல்லிடுறான், ரவி சொல்லிடுறான், ஆனால் நீ ஒருத்த மட்டும் எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறதில்ல. அதுபோக அந்த பண விஷயத்தில் என்னால் நீ பண்ண துரோகத்தை என்னால் மறக்கவும் முடியல, தயவுசெய்து நீ எதுவும் பேசாத அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி கவுந்துக்கிட்டே போகிறாரு. உடனே அண்ணாமலை சொன்னதை பார்த்துட்டு முத்து சொல்கிறாரு, பார்த்தியா அப்பா எந்த விஷயத்துக்கும் கோவப்பட மாட்டாங்க, எந்த விஷயத்துக்கு கோவப்பட்டிருக்காங்கன்னா நீ பண்ண தவறு, அது உனக்கு இன்னும் புரியலையா அப்படிங்கிறாங்க. புரியுதுடா, இப்போ என்கிட்ட பணம் இல்லை நான் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் வாசலில் போய் பிச்சை எடுத்துடலாம், போய் பிச்சை எடு அப்படிங்கிறாங்க. ரோஹினிக்கு கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்குது, இந்த பணத்தையும் ஏமாந்து இல்லாமல் இந்த முத்து வேறு மனோஜ் இன்னும் கேவலமாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிக்காங்க. உடனே மீனா அவங்க வீட்டுக்காரரை ஒழுங்காக பேச சொல்லு அப்படிங்கிறாங்க. ஏன் ஒழுங்காக பேசணும், என் வீட்டுக்காரர் கரெக்டாக தான் பேசுகிறாரு, அவர் என்ன செய்யாதையா சொல்லிட்டாரு,
கோயில் வாசலில் பிச்சை எடுத்தவர் தானே மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜுக்கு கூட கொஞ்சம் கேவலமாயிருது. ரூம் போய் அடைச்சிக்கிறாங்க. உடனே விஜயா ஏங்க அவங்க எதுவும் செஞ்சுக்கிடாமங்க அப்படிங்கிறாங்க. இன்னுமா நம்பிட்டு இருக்க? அவன்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டான், அடுத்தவங்கள வந்து அவனால் எதுவும் செய்யாமல் இருந்தால் சரி தான் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா நம்மளுக்கு வேலை இருக்குது, அவனுக்கு வேலை இல்லை, அவன் ஏதாவது ஜாலி பண்ணிகிட்டு இருப்பான். நீ எனக்கு சாப்பாடு தான், நான் சாப்பிட்டு நான் வண்டிக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சாப்பாடை கொடுக்குறாங்க. அப்போ சுருதி ரவியும் வராங்க. வந்தோடனே அங்கிள் என்ன எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. எல்லா விஷயமும் தெரியுது, ரவி எனக்கு சொன்னான். நான் 2 நாள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், சொல்லியிருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பார்த்துக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி மனோஜுக்கு ஏமாந்த பணத்தை வேணால் வாங்கிறதுக்கு வழி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சவுண்டு கேட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச ஆஃபீஸர் நிறைய இருப்பாங்களான்னா அவங்க அப்பா பெரிய ஆள் தானே, சொல்லி எப்படியாவது பணத்தை வாங்கிதாம்மா, எனக்கு என் பணம் வேணுமா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறார், உன் பணமா? அப்பா பணம்டா, அப்பா பணத்தை நீ அட்டையை போட்ட, உன்கிட்ட இன்னொரு ஆள் அட்டையை போட்டாங்க. திருடனுக்கு திருடன் பெரிய வில்லனாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அந்த பணம் வாங்கி தரதுக்கு முயற்சிகள் என்னென்ன உண்டுமோ நான் வந்து அந்த ஆஃபீஸர் மூலமாக எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் மூலமாக தான் முத்தையும் ஒரு வாட்டி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு ரொம்பவே ஷாக்கு. மீனா ஒரு வாட்டி நம்மளை போலீஸ்லேருந்து கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பார்த்து கேட்குறாங்க. உடனே அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சுருதி மேலே பயங்கர ஒரு பாசம் வருது முத்துக்கு. ஆமாண்ணே, இந்த பொண்ணு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கு, வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நல்ல பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீன்கிட்ட போய் சொல்கிறாங்க. உண்மையிலே பலக்குரல் வந்து சூப்பர் தானே அப்படிங்கிறாங்க. ஏங்க பலக்குரல்னு சொல்லிகிட்டு இருக்காதாங்க, அது உங்கள் தம்பி பொண்டாட்டி சுருதின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, இன்னமும் வந்து சுருதின்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, சரி ரைட், நீங்கள் வண்டி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. இந்த சூழ்நிலையில் பார்வதி அக்கா வந்து வீட்டுக்கு வராங்க. வந்து விஜயா எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. விஜயா முகமே ஒரு மாதிரி இருக்குது. ஏன் விஜயா முகமே ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை நீ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லும் போது ஏதோ கதை இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, இந்த ஆல் இந்தியா செய்தி உனக்கு இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க பார்வதிகிட்ட. அண்ணே எந்த செய்தியுமே சொல்லலையே அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதைமா அப்படிங்கிறாங்க. அதானே அவள் கொண்டு வந்த மருமவா எதுவும் செஞ்சானா சொல்ல மாட்டாளே அப்படின்னுட்டு இருக்காங்க. சரி விஜயா, விரதம் இருக்கணும்ல, ரோகிணி கரெக்டாக இருக்காளா வைக்காளா அப்படிங்கிறாங்க. அம்மா இது ஒன்று தான் குறை, அந்த பொண்ணு விரதம் சரியாக இருக்கலன்னு நினைக்கிறேன், அதனால தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வருது, விரதம் இனிமையாவது ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சவுண்டு உள்ளே கேட்கு. ரோகிணிக்கு சரியான கடுப்பு. இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, இந்த ஆண்டி வந்து இப்போவும் விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே மனோஜ் இதையாவது நீ சொல்லு, நான் வந்துட்டு விரதம் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறாரு, ஆஹா நான் சொன்னால் மாட்டிக்குவேன், சரியே வராது ரோகிணி, சத்தனாமல் நான் ரூம்லேயே இருந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரி பார்வதி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. செல்வம் ஃபோன் அடிக்கிறாங்க. செல்வம் ஃபோன் அடிக்கிறாங்க. செல்வம் ஃபோன் அடித்து, இப்போ அந்த மாதிரி தலைவர் இங்கே ஸ்டாண்டுக்கு தேடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலைக்கு. இல்லை முத்து காருக்கு வந்துட்டானே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா முத்துக்கு ஃபோன் போக மாட்டேங்க, அதான் உங்களுக்கு அடித்தேன், ஏரியா தலைவர் ஏதோ பார்க்க வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா முத்துக்கு ஃபோன் அடித்தாங்களாம், ஏரியா தலைவர் ஸ்டாண்டில் நிற்காங்களாம், ஏதோ பார்க்கணுமா முத்தை அப்படிங்கிறாங்க. நீ என்ன விஷயமா இருக்குமாம்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியலையம்மா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணன் முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. மீனா அடிச்சுன்னு எடுத்துடுறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் ஸ்டாண்ட்லேருந்து செல்வனே மாமாவுக்கு அடித்தாங்க ஃபோனு, உங்கள் ஃபோன் வரலையா? ஆமாம், இவ்வளோ நேரம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருந்துச்சு, இப்போ தான் ஆன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. ஏரியா தலைவர் உங்களை தேடி ஸ்டாண்டுக்கு வந்திருக்காங்களாம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னையும் தேடி ஸ்டாண்டுக்கு வந்திருக்காரா? சரி தெரியலையே, சரி என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. உடனே தலைவரை வணக்கம் அப்படிங்கிறாங்க. உனக்காக தான் காத்திருக்கேன் முத்து, வா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. ஏன் தலைவரை அப்படிங்கிறாங்க. இல்லை அன்றைக்கி நீங்கள் பூ வந்து ஆர்டர் சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க, நீங்கள் மட்டும் ஆர்டர் அப்படி பண்ணி கொடுக்கலையோ கட்சி தலைவர் என்ன காரியத்து போயிருப்பார், இன்றைக்கி வந்து எனக்கு நல்ல பேர் இருக்குது, இன்றைக்கி பதவி இருக்குன்னா எல்லாம் உன்னால தான் அப்படிங்கிறாங்க. என்ன தலைவராக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே உன்னால தான், நீ பேசாமல் நம்ம கட்சிக்கு வந்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. சார் நான் நாடு உழைச்சி சாப்பிட்டுருக்கேன், எனக்கு எதுக்கு சார் கட்சி அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம கட்சியில் நீங்கள் வந்து ஒரு பொறுப்புக்கு வாங்க, உங்களுக்கு என்ன ஒன்று நான் செஞ்சிடுறேன் அப்படிங்கிறாங்க. தலைவர் என் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருக்கான், நீங்கள் இருங்க தலைவரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி எந்த பாராட்டியும் வாங்க மாட்டேறேன், ஒரு பெரிய மாலையாக கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தலைவரை நாங்களே பெரிய பூ கூட வச்சுருக்கோம், நீங்கள் எங்ககிட்டே பூ வாங்கியிருக்கலாம் இந்த பூ கூட அப்படிங்கிறாங்க. முத்து இந்த பூ கூட உங்கள் வீட்டை மாட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான், அந்த மாலையில் தான் உங்களுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் தூக்கி போடுறாங்க. போட்டு எல்லாருமே ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது செய்தியாக வருது. இதை பார்த்த ஸ்டாண்டில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உடனே இப்போது மாலை போட்டாங்க, கொஞ்ச நேரத்தில் செய்தியாக வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாரு. எப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவர் வந்து நாங்கள் மாலை செஞ்சு கொடுத்தோம்லப்பா, அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிறாங்க. இன்னும் என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை நன்றி சொல்ல வந்தாரா தலைவர் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவனுக்கெல்லாம் நன்றி சொல்ல அட்ரா ஸ்டாண்டு போகணுமா அப்படிங்கிறாங்க.
எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்காங்க. 500 மாலையை கட்டி கொடுக்கணும் ஒரே நாள்னா அது சாதாரண விஷயமா? அதை சாதிச்சு காட்டியிருக்காங்க. அதனால் அவர் தலைவர் வந்து ஸ்டாண்டில் போய் பாராட்டி போயிருக்காரு. நம்ம பிள்ளைய பாராட்டினா நம்மளுக்கு பெருமை தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம், இது பெரிய பெருமை. ஒரு மாலையை வாங்கி போட்டால் பெரிய விஷயமா அப்படிங்கிறாங்க. பெரிய தலைவர் தேடி என் பையனுக்காக காத்திருந்து மாலை போடுறது பெரிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. என்னங்க உங்கள் பையன் எங்கள் பையன் பிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நீ தான் பிரித்து பேசிகிட்டு இருப்ப, உங்கள் பையன் சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படியே பேசுங்க அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. உடனே மீனா, நீ பேரும் புகழுமா ஆகிற, கண்டிப்பாக அந்த பூ வியாபாரத்தால் நீங்கள் பெரிய அளவில் வருவீங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே உங்கள் ஆசீர்வாதம் மாமா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க 4 கப்பலை வாங்கி விற்காங்க, இது பெரிய பெருமை. என் பேரை வச்சு நாரடித்தாங்க வீட்டு வாசலில், மாநகராட்சிக்கு அது பொருட்களை கொண்டு போயிட்டாங்க. இப்போ சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு பைக் வாங்கி கொடுத்துருக்கான். ஊர் ஊரம் பூ வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீட்டிலேயே போய் கிடக்கா அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ என்றைக்கு பார்த்த மீனா வந்து வீட்டில் இருந்தாங்க அப்படின்ட்டு, ஏதாவது வியாபாரமாக போயிருப்போம், தச்செல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க நான் எத்தனை வாட்டியாக பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படி போனாலும் தப்பு இல்லை, ஐயா விட்டு தானே போகிறா, என் அம்மாவை பார்க்கவோ தங்கச்சியை பார்க்கவோ தம்பியை பார்க்க போகிறது உரிமை இல்லையா அப்படிங்கிறாங்க. மீனா, விடுங்க மாமா காஃபி சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணாமலையை. சரி மீனா காஃபி போடும் அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டுனா குடிக்கிறாங்க நம்மளை. சூப்பராக இருக்கு மீனா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் சுதாவும் வாசுவனும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த அண்ணாமலை குடும்பத்தை அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருக்கேன், கிடைக்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி கேரளாவில் கோயில் திருவிழான்னு சொல்லிட்டு ரவியும் அவங்களையும் குடும்பத்தோடு கூப்பிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம கூப்பிட்டா அவங்க வருவாங்களா அப்படிங்கிறாங்க. நீ வந்து பூம்பழத்தோடு போய் இந்த மாதிரி கேரளா நடைமுறையில் நீங்கள் வந்து சமதார குடும்பம் அப்படியே வரணும் அப்படின்ட்டு சொல்லு. திருவிழாவில் நம்ம ஊர் அறிய அசிங்கப்படுத்திடுவோம். ஊர் அறிய அசிங்கப்படுத்தினா என்ன செய்வோம், அந்த ரவி கோவப்படுவான். முத்து அதுக்கு மேலே, ஏன்னா முத்து கோவப்பட்டானா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணும். அது போக நம்ம பொண்ணு ஊர் அறிய பண்ணும்போது நம்ம வீட்டை பார்த்து வந்துட போகிறோம், முடிஞ்சு போச்சா நம்ம கோயில் திருவிழா கூப்பிடுற மாதிரி வச்சு செஞ்சு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க இது நல்ல யோசனை தான். திருவிழா கார்டு எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. மாடியில் வச்சுருக்கேன், அந்த பத்திரிக்கை எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து அது பாரம்பரிய திருவிழா, நாங்கள் குடும்பத்தோடு போவோம், சம்பந்தார குடும்பம் கண்டிப்பாக வரணும், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு அங்கே வந்து செய்கட்டெலாம் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதே மாதிரி தாம்பளத்தட்டோடு போகிறாங்க. உடனே தாம்பளத்தட்டோடு வரதை பார்த்த வச்சு வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க, இன்றைக்கி எதுவும் கேவலப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு பீதியும் இருக்குது. உடனே இதை பார்த்து சொல்லி என்னம்மா சொல்லாமலே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லடி நம்ம ஊரில் வந்து கோயில் திருவிழா, அதனால் வந்து சம்பந்தார குடும்பத்தை கூப்பிடணும், நீங்கள் கல்யாணம் முடிச்சுங்க இருக்க, இவங்கெல்லாம் வந்தால் தான் நம்மளுக்கு பெருமை அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் கூட உங்கள் வீட்டுக்கார் வந்து அழைக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் வந்திருக்கோம்ல, அவருக்கு வேலையாக இருக்கார் அப்படிங்கிறாங்க. உடனே சம்மந்தி நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ போய் உடனே காப்பி கொண்டா அப்படிங்கிறாங்க. மீனா அதுக்குள்ளே காப்பி கொண்டு கொடுத்துட்றேன், வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. வா மீனா, அன்னைக்கு நடந்ததை மன்னிச்சிக்கோம்மா, என் வீட்டுக்காரரும் அப்படி பேசிடக்கூடாது, நானும் அப்படி பேசிடக்கூடாது, என்ன மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை பிடிக்கிறாங்க. நான் ஒன்றும் நினைக்கல சித்தி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் உனக்கு என்றைக்கும் சித்தி தான் சரியா, அன்றைக்கி என் வீட்டுக்காரன் பண்ண தப்பு, இது ஒன்றும் நினைக்கக்கூடாது, உன் வீட்டுக்காரன் நீனும் கண்டிப்பாக வந்துடணும், அவன் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வந்துடுறாரு. முத்தும் கவுந்துக்கிட்டே வண்டிக்கு போயிடுறாரு, வாங்கன்னு கூட கேட்கல. உடனே பெரிய மருமகனை வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்தை போட்டு அப்படி கவுந்துக்கிட்டே போயிடுறாரு. இந்த சூழ்நிலையில் மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். 2 பேருமே எப்போவுமே இந்த விசேஷத்துக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ சுருதியோட அம்மாவே கூப்பிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். ரூமில் போய் ஃபோன் அடிக்கிறாங்க மீனாவோட அம்மாவுக்கு. மீனாவோட அம்மாவோட ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, ஏம்மா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் எங்களை வர வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க, ஆன்ட்டியும் சொல்லுவாங்க, சுருதி வீட்லேயும் சொல்லுவாங்க, இப்போ சுருதி அம்மா திருவிழாவுக்கு எங்களை வந்து கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்கம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே அடி சரி ரெடி, மாப்பிள்ளை வந்து அங்கே போய் கோவப்படாமல் இருக்காம நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவரெல்லாம் கோவப்பட மாட்டாருமா, சுற்றி இருக்க சூழ்நிலை தாம்மா அவரை முடிவு பண்ணும் அப்படிங்கிறாங்க. உடனே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நம்ம இருந்து போகலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லடி சம்பந்தார குடும்பத்தை கூப்பிட்டோம், ஒவ்வொரு முக்கியமானவங்களையும் தாம்பளை வச்சு கூப்பிடணும், அதான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீ போயிட்டு வா, நானும் ஸ்டூடியோவுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. உடனே போகும்போதே நினச்சிட்டு போகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, உங்களை எல்லோரும் எப்படி அசிங்கப்படுத்தேன் ரணரணமாக பண்ணுறேன் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறாங்க சுதா. உடனே வீட்டுக்கு வெளியே காரில் நிற்காரு வாசுதேவன். உடனே என்ன இன்னைக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்லேருந்து பார்க்குறாரு அண்ணாமலை, வாசுதேவன் காரில் இங்கே இருக்கார், வீட்டுக்குள்ள வரமாட்டேக்காருன்னு நினைக்காரு. சரி ரைட்டு, அவன் வரட்டுக்கு வரது ஒரு நாள் விட மாட்டான்
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நேராக நடந்து போகிறார், வாக்கிங் நடந்து போகிறாரு. அவர் பரஸ் ஃபோன் அடிக்கார். ஃபோன் அடித்து என்ன நம்மளை எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. வாக்கிங் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க. சாயந்தரமும் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் நம்மளை அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டிலேயே இருந்தால் போர் அடிக்கும்ல, அதான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரலான்னு கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. சரி எங்கே இருக்குன்னு சொல்லி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. உடனே முத்து வந்து ஃபோன் அடிக்கிறான் நம்மள்கிட்ட. எப்பா அந்த சுருதியோட அம்மா வந்துச்சு, என்னப்பா சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அவங்க ஊரில் கோயில் திருவிழாவாம், அந்த கோயில் திருவிழாவுக்கு நம்ம எல்லோரும் போகணுமா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. டேய் முத்து மீனாவும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு பயங்கர ஷாக்கு. ஆகா இங்கேயே நம்மளை வர வச்சு வீம்புக்கு சண்டலத்துட்டு கிடந்தான் அந்த வாசுதேவன். இப்போ கேரளாவுக்கு வேறு கூப்பிட்றான், நம்ம மாநிலம் வேறு இல்லை. அங்கே போய் நம்ம ஏதாவது பதில் பண்ணிக்கிட்டு ரொம்ப அசிங்கப்பட்டுறக்கூடாது, அப்பா மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது, நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. உடனே மீனா முன்னாடி சொல்கிறாங்க. மீனா அந்த மாதிரி அவங்க அம்மா இப்படி சொல்லிட்டு போச்சோ அப்படிங்கிறாங்க. அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு மீனாக்கிட்ட, மீனா சரி வராது, அவங்க வச்சு செய்வாங்க, என் வாயும் சும்மா இருக்காது, அதனால் நான் வரல, நீ வேணா அவங்களோட போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் வராத ஃபங்க்ஷன் நானும் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்கும் தான் நம்ம வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.